அண்மை செய்தி. திமுக நீங்களா அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பாமக தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக அன்புமணி கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், விவரம். வணக்கம் லட்சுமி. தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் வரும் 17ஆம் தேதி சென்னையில் நடைபெற உள்ள ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் சமூக அமைப்புகளும் கலந்து கொள்ள வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதில் மிக முக்கியமாக இது தொடர்பாக ஆளும் திமுக தவிர்த்து மீதமுள்ள அனைத்து கட்சிகளும் தலைவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் விரிவான கடிதம் எழுதியிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சமூக நீதி பாதுகாப்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி மேற்கொண்டு வரும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஆதரவளித்து வரும் தங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியதன் வேலையை தேவையையும் தாங்கள் நன்றாக அறிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். மனிதர்களின் உடல்நலக் குறைவை சரி செய்ய வேண்டும் என்றால் அதற்கான முதல் நடவடிக்கை நோய்க்கான காரணத்தை கண்டறிவதே. அதேபோல் சமூகத்தின் நிலையை கண்டறிவதற்கான எக்ஸ்ரே கருவிதான் சாதிவாரி கணக்கெடுப்பு மக்கள் தொகை கணக்கெடுப்பாகும். அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டுக்கு கடந்த 15 ஆண்டுகளாக பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் நடைமுறையில் உள்ள 69% இடஒதுக்கீட்டை எதிர்த்து 1994ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கில் 13/7/2010 அன்று தீர்ப்பளித்த அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி SS கபாடியா தலைமையிலான அமர்வு 69% இடஒதுக்கீடு செல்லும். அதே நேரத்தில் ஓராண்டுக்குள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீட்டினை அளவை தீர்மானிக்க வேண்டும் என ஆணையிட்டது. ஆனால் அப்போது இருந்த தமிழக அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தாமல் இடஒதுக்கீட்டை உறுதி செய்யாதது 69% இடஒதுக்கீட்டை எதிர்த்து சிலர் 2012ஆம் ஆண்டில் மீண்டும் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கு எந்த நேரமும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படக்கூடும். அப்போதும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு இடஒதுக்கீடு பிரிவினரின் மக்கள் தொகை 69% கூடுதலாக இருப்பதை நிரூபிக்கப்பட்டால் 69% இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யும் வாய்ப்புள்ளது எனவும், எனவே 69% விழுக்காடு இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காகவும் உடனடியாக சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பை நடத்தப்பட வேண்டும் என ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் அழைப்பு விடுத்த அடிப்படையில் திமுக ஆளுங்கட்சி தவிர்த்து மற்ற அனைத்து கட்சிகளும் அழைப்பு விடுத்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.